ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கன்னி லக்னத்திற்கு 30 நாட்களுக்கான தினப்பலன், அதாவது ஒரு மாதம் வைகாசி மாதத்திற்கான மாத பலனை நம்ம பார்க்க இருக்கோம். அதாவது மே 15 ஜூன் 15 வரைக்கும். இதில் 9 கிரகங்களுடைய நகர்வுகள் ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ஸ்பெஷல். இப்போ நம்ம லக்னம் கன்னி லக்னத்துக்கு சூரியன், மாத கோளான சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் மிகப்பெரிய பாக்கியத்தை தருவார், எதிர்பாராத நன்மையை தருவார், தெய்வ அனுக்கிரகத்தை தருவார். பெற்றோர்கள் வழி ஆதாயங்கள், பூர்வீக வழி ஆதாயங்கள், குலதெய்வ வழி ஆதாயங்கள், புதிதாக பழகிய நபரினால் வரக்கூடிய ஆதாயங்கள், இதெல்லாம் அனைத்தும் கிடைக்கும். சூரியனாலே அரசு, அரசியல், அது சார்ந்த நன்மைகள், தலைமை பொறுப்புகள், இதெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். முதல் 10 நாள் மே 15 மே 25 வரைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. நாம் எதிர்பார்த்த ஒரு புகழை நாம் அடைகிறோம். பொதுஜன தொடர்பு நமக்கு விரிவாக்கப்படுகிறது. உறவுகள் சார்ந்த வகையிலும் நன்மைகள் கிடைக்குது. திருமணம், புத்திரப்பேறு, அனைத்து வகையிலையும் உறவுகள் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும். ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும், மே 25 ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு 13 நாட்கள் அற்புதமான ஒரு காலகட்டம். ஏனென்றால் நமக்கு மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க், ஒருத்தரை வேலை வாங்குற திறமை, இந்த வேலை வாங்குற திறமையினாலேயோ அல்லது சொல்லி கொடுக்குற திறமையினாலேயோ, ஒரு காலேஜ் போன்ற இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிற மாதிரியான ஒரு அனுபவங்கள் இருக்கிறவங்களுக்கோ மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாள், லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள், வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய மாதம். அப்படிப்பட்ட இந்த 13 நாட்கள் முக்கியமானது. அதற்கு பிறகு ஜூன் 8 ஜூன் 15 வரைக்கும் ஒரு 7 நாள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் வருது. அப்ப எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் தடை ஏற்படுறதும், அல்லது விபத்து, இழப்பு, நமக்கு கைப்பொருள் இழப்பு, அல்லது வேலையில் ஒரு அவமானம் ஏற்படுறது, அல்லது உறவுகளில் அவமானம் ஏற்படுறது, பூர்வீக சம்மந்தப்பட்ட இழப்புகள், தந்தை வழி சம்மந்தப்பட்ட மைனஸ், இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கணும். செவ்வாய் ஆதிக்கம். இப்போ உங்களுக்கு சூரிய திசையே நடக்குதுன்னா இந்த 7 நாள் கவனமாக இருங்க. ஜூன் 8 ஜூன் 15 வரைக்கும். இப்போ சந்திர திசை நடக்குது அப்படின்னா 10 வருஷம் சந்திர திசை. இந்த மாதத்தில், இந்த வைகாசி மாதத்தில் சந்திர திசை நடக்கும்போது அற்புதமாக இருக்கும். பலன்கள் சிறப்பாக இருக்கும். தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். உறவுகளுக்கு நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய்மார்களுக்கும், விவசாயம் சம்பந்தப்பட்ட நீர் தொழில், பயிர் தொழில், பழம், பால், இந்த மாதிரி வியாபாரங்கள், உணவு தொழில், இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். அதனால கலைத்துறை சார்ந்த அமைப்புகளுக்கும் நல்லா இருக்கும். அடுத்து செவ்வாய் திசையே நடக்குது அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ 29ஆம் தேதி வரைக்கும் ஒரு 14 நாள், மே 15 29 வரைக்கும் 14 நாள் செவ்வாய் மேசராசியில் அஸ்வின் நட்சத்திரத்தில் போகிறார். கேது நட்சத்திரம் ஏற்கனவே நமக்கு 12ல் கேது நட்சத்திரத்திலேயே இருக்கு. அப்போ இந்த காலகட்டம் வண்டி ஓட்டுறதுல நிதானம் தேவை, கொடுக்கல் வாங்கல நிதானம் தேவை, புது நபர்கள் பழக்க வழக்கங்கள்லையும் நிதானம் தேவை. உறவுகள் கிட்ட பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது சண்டை மூட்டி விடுற கிரகம் செவ்வாயும் கேதுவும். எமோஷனலா டிஸ்டர்ப் ஆகிறது, விரக்தி ஆகிறது, தோல்வி பயத்தால துவண்டு போறது. ஸோ இதெல்லாம் செவ்வாய் திசை நடக்குபவர்களுக்கோ, செவ்வாய் திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் இந்த டைம், இந்த ஒரு மாதத்துல கிளிக் ஆச்சுன்னா நீங்க உங்க ஜாதத்தை பார்த்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அடுத்து புதன் திசை. புதனை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி அருமையா வேலை செய்யும். நல்ல ஒரு மதிப்பு, புகழ் கிடைக்கும். மூளை உழைப்பு, ஐடி போன்றது, இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் பயன்படுத்துறது, வணிகங்கள், மேனேஜ்மெண்ட்டு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இப்போ பத்திரப்பதிவுகள் பண்ணுறது, அக்ரிமெண்ட் போடுறது, இதெல்லாமே நல்லா சிறப்பாக நடக்கும். புதனில் படிக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அமைப்பு கிடைக்கும். படிப்பு சொல்லித்தர்றவங்களுக்கும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அது சிறப்பாக இருக்கு. அடுத்தபடியாக குரு திசை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஜூன் 2ஆம் தேதி தான் குரு மாறுறார் லாபஸ்தானத்துக்கு.
அப்போ 11ஆம் இடத்துல பலமாக வரக்கூடிய குரு, அது குருவினுடைய சாரத்திலே இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத நண்பர்கள், எதிர்பாராத சந்திப்புகள், திருமணமே அப்படி நடக்கும். நண்பர்களாகவே இருந்து திருமணம் பண்ணிக்கிறதும் நடக்கும். அதாவது சுப காரியங்களுக்கு அருமையாக இருக்கு டைமு. அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆதாயம் கிடைக்கும். பெரிய மனிதர்கள் ஆதரவு, ஆதாயம், தெய்வ அனுகூலம் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் ஒரு அருளும் இருக்கு, பொருளும் இருக்கு குரு திசை நடக்கிறவங்க. அடுத்தபடியாக நம்ம சனி திசை நடக்கிறவங்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக மே 17ஆம் தேதி புதன் நட்சத்திரத்துக்கு போகிறார். ரேவதி நட்சத்திரத்துக்கு சனி போகிறார். அப்போ 7ஆம் பாவம், இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறதுல இவ்வளவு நாள் அது சொந்த நட்சத்திரத்தில் இருந்தது இப்போ லக்னாதிபதி சாரமே வாங்கிறதுனால தொழில் பலம் அதிகரிக்கும். தொழிலில் எந்த மாதிரியான யுக்திகளை கையாளலாம், புதுவிதமான ஒரு பாணியை உருவாக்குறது, புதிய நபர்களை சந்திக்கிறது, புதிய கூட்டாளிகளை சேர்த்துக்கிறது, புதிய ஒப்பந்தங்களில் பயணிக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில், பிளம்பிங் மெட்டீரியல், பைப்பிங் மெட்டீரியல், இது சம்மந்தப்பட்ட தொழில், எஜுகேஷன் எல்லாமே சிறப்பாக இருக்கு. அனைத்து விதமான வணிகங்களும் நல்லா இருக்கும். இப்போ அடுத்தபடியாக ராகு திசைக்கு வந்தீங்கன்னா நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிற ராகு இப்போவும் அங்கேயே தான் இந்த மாதமும் அவருடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இருக்க. அதனால் வேலையில் ரிலாக்ஸாக போகலாம். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு மெயினாக மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் அற்புதமாக இருக்கும். வேலையின் மூலம் ப்ரொமோஷன் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும், பிரம்மாண்டத்தை கிடைக்கும். மேன்மேலும் அதிகமான வருமானத்தை நோக்கி, அதிகமான ஒரு பதவி உயர்வை நோக்கி நம்மளை செலுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு திசை அமைப்பு. இப்போ கேது திசை யாருக்காவது இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஜாதகத்தில் கேது எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ சுயசாரத்தில் போகிறார் மக நட்சத்திரத்தில். அதனால் இது புறம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லது தான். அதாவது வேலை வாய்ப்பு, தொழில், உத்தியோகம் எல்லாத்துக்குமே நல்லது தான். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு யோசனை தோணும், புதிய விரிவாக்கம் பண்ணலான்னு தோணும், ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறி ஜாயின் பண்ணலான்னு தோணும். மெயினாக ரிசர்ச்சு அனுகூலங்கள் நல்லா இருக்குது. ஆய்வுத்துறையில் இருக்கிறது, மருத்துவத்துறையில் இருக்கிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேர் ஃபிசியோதெரப்பி, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ், யோகா மாதிரி பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே மொத்தத்தில் ஞான ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் இப்போ இந்த கேது திசை நடக்கிறவங்களுக்கு அகம் சார்ந்த வகையில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், அதாவது கணவன் மனைவி உறவாகட்டும், குழந்தைகள் உறவாகட்டும், அல்லது குழந்தைகள் அவங்க செயல்பாடுகள்னால அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சில கஷ்ட நஷ்டங்களை பார்த்து நாம் மனவேதனைப்படுறது. ஸோ இது மாதிரி விஷயங்கள், நட்பு வட்டாரங்கள், உறவுகள் அனைத்துக்குமே ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் கேதுவை பார்த்துக்கணும். மெயினாக பைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அலர்ஜி, அல்சர் சம்மந்தப்பட்டதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.